செட்டிநாடு ஸ்டைலில் நாட்டுக்கோழி ரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். 1 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. அதில் முட்டையும் ஈரல் இருந்துச்சுன்னா தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இந்த குக்கரில் அந்த சிக்கனை போட்டு மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து ஒரு 3 லிட்டர் தண்ணி ஊற்றி 5 விசில் விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு வரமல்லி, அது கூடவே 1/2 கப்பு சீரகம், 1/4 கப்பு மிளகு, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையுமே எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டு வறுத்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 50 கிராம் வரமிளகாய் எடுத்து அதையும் எண்ணெய் விட்டு வறுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா குறன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதில் 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1 2 அரைச்சிக்கணும். இப்போ அதையும் இந்த பொடியோடு கலந்து பிரட்டி இதில் 1/2 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1 மணி நேரம் ஊற விட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வெந்திருக்கும். வெந்ததுக்கப்புறம் நம்ம ஊறின அந்த பொடியை போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு 2 தக்காளியும் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 10 பல் பூண்டு சேர்த்து நல்லா கொதித்து பச்சை வாசனை போனதும் இறக்கிட்டோம்னா அருமையான நாட்டுக்கோழி ரசம் ரெடி. கடைசியில் முட்டையும் ஈரலையும் போட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம்.